அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதும் நீர் எங்கள் மத்தியில் வருகிறீர் ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் வந்தாலும் அத்தனை முறையும் நீர் எங்கள் மத்தியிலே வருகிறப்பா. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜனம் உலகத்தில் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அவ்வளவு சமீபமாய் இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வாயின் முத்தங்களினால் முத்தமிடுவீராக என்று மனவாட்டி சொன்னது போல உடைய வாயினுடைய வார்த்தைகளால் நீர் எங்களை அலங்கரிப்பீராக. எங்கள் திருச்சபை முழுவதும் உடைய வசனம் துளிக்கட்டும் ஆண்டவரே. இந்த 2வது ஆராதனையிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமை மூடட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். இதிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் இந்த 2-3 நாட்களாக கர்த்தருடைய வருகை அடுத்த காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வருகை வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்களை, வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை வசனத்தோடு கூட ஒப்பிட்டு எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். வருகை வரப்போது அதிக நிச்சயம். இந்த ஆதாரங்கள் நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த ஆதாரங்கள் அப்படிங்கிற இந்த ப்ரூஃப் எல்லாமே ஒரு 50-60 வருஷமாக தான் காட்டப்படுகிறது. காரணம் என்னென்னா, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ஜனங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். இயேசு வருவார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். அவர்களுக்கு எந்த அடையாளமும் தேவைப்படவில்லை. ஆனால் கடைசி காலத்தில் இது எதுக்கெடுத்தாலும் ப்ரூஃப் கேட்குற காலமாக மாறிடுச்சு. ஸோ அந்த ஜனங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுவார். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச மாட்டார். நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தில் பேசினா அவன் திருந்திடுவான்னு தெரியும், அதனால் சொப்பனத்தில் பேசினார். ஆனால் பெல்ஷாத்சார்கிட்ட சொப்பனத்தில் பேச மாட்டார். ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதினதுன்னு இருக்கும். அவன் அப்படி பேசினா தான் அவன் கேட்பான். அவனுக்கு அந்த மெத்தடில் பேசினா தான் அவனுக்கு புரியும். அதனால் அவன்கிட்ட அப்படி பேசுவார். மரியாள் இடத்துல தூதனை அனுப்பி பேசுவார். அதே காரியத்தை யோசேப்பின் இடத்துல சொப்பனத்தில் பேசுவார். யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் திருச்சபைக்கு எப்படி பேசணும்னு தேவனுக்கு நல்லா தெரியும். ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் தேவைப்படவே இல்லை. ஆனால் இது ப்ரூஃப் உள்ள காலம், ப்ரூஃப் கேட்குற காலம். அதனால் இந்த காலத்தில் ஆண்டவர் ப்ரூஃபோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் வருது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆனால் வருகையில் நம்ம போகிறதுக்கு என்ன செய்யணும், அதான முக்கியம். வருதுங்கிறது நிஜம். அது நம்ம விசுவாசத்தை தூண்டுது. நான் போகணுன்ற ஆசை இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் அந்த வருகையில் நான் போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சால் தான் நம்ம வருகையிலேயே போக முடியும். சில நேரங்களில் நம்ம பையனை படிக்கலைங்கிறோம். அவனுக்கும் ஆசை இருக்குது நல்லா படிக்கணும்னு. ஆனால் படிக்கிற மெத்தட் தெரியாது அவனுக்கு. அதனால் அவன் என்ன செய்வான்னா, நானும் படிக்கிறேன் ஆனால் எனக்கு மனசில் எதுவும் நிற்க மாட்டேங்குது, நானும் என்ன செய்வேன் அப்படின்மா. உண்மை, அது நிஜம். நிறைய பேருக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியாது. அதே மாதிரி தான் வருகையில் போகிறதுக்கும். நிறைய பேருக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் இயேசு தான் வழின்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி தான் இப்போ வருகையில் போகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சபை எப்படி இருந்தால் வருகையில் போகும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த 2வது ஆராதனையில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ஒரு சபை செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை வருகையில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு, இந்த நம்ம நேற்று பார்த்தோம், ரட்சிப்பு, ஞானசானம், பரிசுத்த அபிஷேகம், இதெல்லாம் பேசிக் அடிப்படை, அதாவது மூல உபதேசங்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது மட்டும் போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு இது மட்டும் போதுமானதல்ல. இது எல்லாமே மூல உபதேசம். இது நம்மளை என்ன செய்ய வைக்குதுன்னா, ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. ஆனால் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக போகிறோம், தேவனை தரிசிக்க போகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனை பார்க்க போகிறோம். மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒருத்தரை நாம் காண போக போகிறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருந்தால் அவரை பார்க்க போக முடியும்?
அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன வசனம் சொல்லுது? ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ரொம்ப அந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் சபைகிட்ட ஆவியும் மனவாட்டியும். மனவாட்டினா சபை. சபை கர்த்தரை பார்த்து என்ன சொல்லணுமா? வா அப்படின்னு சொல்லணுமா? ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருக்குது. சபை அவரை பார்த்து என்ன சொல்லணும்? வான்னு சொல்லணும் அப்படின்னு. இதை நீங்கள் கேட்கும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன் இது ஒரு குவாலிஃபிகேஷனா? வருகையில் போகிறதுக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை வா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? ஆண்டவரே நீங்கள் சீக்கிரம் வரணும்பா. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய வருகை வந்தால் நல்லாயிருக்கும் ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க? சாரல் நவரஜமுடைய பாட்டு ஒன்று இருக்குது, ரொம்ப அருமையான பாட்டு. நான் பாட மாட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி இருக்கு. அந்த பாட்டு என்ன சொல்லணும்னா, எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. இந்த அம்மாவுடைய பாரம், அவங்களுடைய ஆழம், அன்பின் ஆழம் எல்லாம் அந்த 2 வரியில் தெரிஞ்சிடும். எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எவ்வளோ வாஞ்சையாக தேடி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, வா என்பார்களாக. நம்ம இல்லை எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து எப்போ வருவீங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் வச்சோம், கூட்டம் வைக்கிறோம். இந்த கூட்டம் முடிகிற அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஜுரம் ஒன்று இருக்கும், வருகையின் ஜுரம் அதுக்கு பேர். அதாவது கம்மிங் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் கம்மிங் ஃபீவர். இந்த ஒரு வாரம் கழித்து அந்த ஜுரம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ நீங்கள் ஏன் பாஸ்டர் அடுத்த வருஷத்துக்கு டேட்டு கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம எப்படியாவது பண்ணி உங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஆனால் மூட்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு வர வரைக்கும். அப்போ இந்த எதிர்பார்ப்பு, வா என்கிற ஒரு அந்த அன்பினுடைய வெளிப்பாடு நம்மகிட்ட இருக்கா? இந்த சுபாவம் உள்ளவர்கள் தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஆண்டவரை ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்க்க. நம்ம சொல்லியிருப்போம் ஆண்டவரை வாங்கன்னு. எப்போ சொல்லியிருப்போம்னா, பிரச்சனை ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது வீட்டில் இந்த இயேசுநாதரும் வந்து தொலைக்க மாட்டேங்கிறாரு, வந்தார்னா போயாவது தொலையலாம், அவரும் வர மாட்டேங்கிறார். அந்த எதிர்பார்ப்பு இல்லை, அது அல்ல. நம்ம எதிர்பார்க்கறது என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்போடு. சில நேரங்களில் வெளிநாடுகளில் வேலை பார்க்கிறவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது அந்த ஹோம் சிக்குன்னு ஒன்று இருக்குது. அவர் எல்லாரையும் விட்டுட்டு அங்கே இருக்கும்போது ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோம் சிக் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்? அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு மனைவிகிட்ட சொல்வார், அந்த மாதிரி நான் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கேன், உங்களையும் பிள்ளைகளையும் பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்வார். அப்போது இங்கே இருக்கிற மனைவிமார்களில் 2 வகை இருக்குது. ஒரு வகை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வந்துருங்கப்பா, நீங்கள் இல்லாமல் எங்களுக்கும் எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பிள்ளைகளும் உங்களை தேடுறாங்க, வந்துருங்க, நஷ்டமோ கஷ்டமோ நம்ம சேர்ந்து அனுபவிக்கலாம், நீங்கள் கூட இருந்தாலே எங்களுக்கு பெரிய பலம் தான், வந்துருங்கம்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் கடைக்கால் போட்டிருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் இருந்துட்டிங்கன்னா வீடெல்லாம் என்ன செஞ்சிடலாம், கட்டி முடிச்சிடலாம், அதுக்குள்ளே பிள்ளைகளும் என்ன செஞ்சுருவாங்க, வளர்ந்துருவாங்க, அப்புறம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. இப்போ ஃபோனை வச்சுட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க நான் கொஞ்சம் இருந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க, அவங்க சொல்கிறதுலையும் ஏதோ நியாயம் தான் இருக்குது சார் அப்படின்ட்டு வருத்தத்தோடு போவார். கவனிங்கள், இப்படித்தான் இன்றைக்கி சபை கர்த்தரை நோக்கி இருக்கிறது. இன்றைக்கி ஒரு கூட்டம் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது எதிர்பார்க்கிற கூட்டம். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை கேட்டிருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம்? இப்போ வரும்போது நம்ம அத்தனை பேருமே ஆண்டவர்கிட்ட கேட்குறவங்கள தானே இருக்கிறோம். எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு ஜப குறிப்போடு தான் வரும். சிலர்லாம் வரானா ஆண்டவரே டென்ஷனாக வரும், வருவான் இப்போ பாரு ஆரம்பிப்பான் பாரு அப்படின்னு. சிலர்லாம் மறந்துடக்கூடாதுன்னு எழுதிட்டு வரவங்களாம் இருக்காங்க. ஜப குறிப்புகளை எழுதிட்டு அதை ஒரு வேளை விட்டுட்டு வந்துட்டான்னா திருப்பி உள்ளே போய் என் ஆத்மாவெல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவரே ஒன்று மட்டும் மறந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது நல்லது, இல்லைன்னு சொல்லலை. இது ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது. எத்தனை பேர் ஆண்டவரையே எதிர்பார்க்குறோம்? எனக்கு ஆண்டவரே வேணும். அதான் வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கி சபைகள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிற சபையாக தான் இருக்குதே ஒழிய ஆண்டவரை எதிர்பார்க்கிற சபைகள் இல்லை. எப்போ வருவார்னு காத்திருக்கிற சபைகள் கிடையாது. ஆண்டவரே வரேன்னாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்கன்னு சொல்கிற அளவில் தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ தான் நம்ம வீடு கட்டி முடிச்சிருக்கிறோம்.
கிரகப்பிரவேசம் இன்னும் பண்ணலை. அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஆண்டவர் வந்தால் சந்தோஷம். ஒருவேளை அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டாரா நமக்கு எப்படி இருக்குது மனசு? அதுக்குள்ளே வந்துட்டாரா, ஒரு வாரம் கூட உள்ளே வாழ்ந்து பார்க்கலையே அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு சுபாவம் இருக்குது. ஆனால் ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? சபை என்னை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். என்ன வான்னு கூப்பிடக்கூடிய இடத்துல ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு எண்ணத்துக்கு வராரு, இப்படி ஒரு சுபாவத்துக்கு வராருன்னா, அவருக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. உன்னத பாட்டு 5:2-3 வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவர் உன்னத பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நேரமாயிரும் போல. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருக்கிறது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, விட்டுருங்க வாசி முடிக்கிட்டோம். கடைசியாக பிரியத்தில் வரக்கூடாது. 2 நிமிஷம் இருங்க. நீங்கள் வாசிங்க சிஸ்டர். என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. நல்லா கவனிங்க. ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டு நிற்கிறார். இவ்வளோ அழகாக கூப்பிடுற ஒரு கணவரை மணவாளனை நீங்கள் லைஃப்லேயே பார்க்க முடியாது. அந்த அம்மா படுத்து கிடக்கு, அந்த அம்மா விழித்திருக்கு. நான் நித்திரை பண்ணினேன், ஆனாலும் என் இதயமோ விழித்திருக்கிறது. ஆண்டவர் கதவை தட்டுறார். என் உத்தமியே, என் புறாவே, ரூபவதியே, இப்படியெல்லாம் தட்டுற கணவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம ஆளெல்லாம் ஒரே ஒரு தட்டு தான் தட்டுவான். 2வது தட்டு அவன் பேச்சே வேற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஆண்டவர் எவ்வளோ அழகாக கூப்பிட்றாரு பாருங்கள். சபையை பார்த்து கூப்பிடும் போது இவ்வளவும் பேசிட்டு அந்த அம்மா உள்ளே என்ன பண்ணுது? படுத்தே தான் இருக்குது, திறக்கவே இல்லை பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போல்லாம் இந்த காலிங் பெல் மெத்தடே போயிடுச்சு. முந்திலாம் அந்த காலிங் பெல்னு ஒன்று அடிப்பாங்க, அடித்து திறப்பாங்க. இப்போ அந்த மெத்தட்லாம் இல்லை. வரும்போதே ஃபோன் பண்ணிடுறான். உள்ளே வரும்போதே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போதே அந்த அம்மா எடுக்காதுன்னு வச்சுக்கோங்க. பல விஷயங்கள் இருக்குது. எடுக்கிற அம்மா இருக்குது, எடுக்காத அம்மா இருக்குது. அப்புறம் ஃபோனை அடித்து பார்க்குறது இருக்குது. இவ்வளோ பண்ணும் போதே அவன் டென்ஷன் ஆயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படியே பொறுமையாக அழகாக கூப்பிட்றாரு. இது ஆக்சுவலாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல்கிட்ட காத்திருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கதவை திறப்பார்களோ என்று காத்திருந்த காலம் ஒன்று இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் என்னை தேடாதவர்களுக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டிக்கொண்டு நின்றேனுங்கிற ரோமரில். அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள்ட்ட போய் ஆண்டவர் அவ்வளோ அன்பை எதிர்பார்த்த போது அவர்களோ அவரை புறம்பே தள்ளி சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இப்போ ஆண்டவர் அதற்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்மை மனவாட்டியாக எடுத்திருக்கிறார். இப்போ இந்த சபைகிட்ட கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, 22:17 சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவருக்கு. சபை என்னை எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஏன்? நான் இஸ்ரவேல்கிட்ட வந்தேன், கதவை தட்டினேன், அவங்க எனக்கு திறக்கலை. நாள் முழுவதும் கையை நீட்டினேன், அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் மத்தியிலே உலாவினேன், என்னை புறமே தள்ளினார்கள். நான் தேவாலயத்தில் இருந்தேன், தள்ளிக்கொண்டு வெளியே போனார்கள். நான் எருசலேமுக்கு உள்ளே இருந்தேன், என்னை புறம்பே கொண்டு போய் சிலுவையில் இருந்தார்கள். அவர்கள் நடுவில் என்னை வாழவே அவங்க விடலை. அப்படி இருந்த இயேசுவுக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? இவர்கள் எதையும் அல்ல, என்னையே நேசிக்கிறவர்கள். அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டார் அவர். விடுதலையாக்கினதுலேருந்து, எகிப்தில் விடுதலையாக்கினதுலேருந்து, செங்கடலை பிளந்ததுலேருந்து, வானத்திலிருந்து மண்ணா வரவிச்சதுலேருந்து, கண்மலையிலிருந்து தண்ணி வந்ததுலேருந்து, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மாறாவி நீரை மதுரமாய் மாற்றினதுலேருந்து கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டார். சேர்த்த பிறகும் கர்த்தர் பல அற்புதங்களை அவர்களுக்கு செய்தார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்தார். ஆனால் எல்லாம் அவர்களை அசட்டை பண்ணினார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் செய்கிறார், இதுக்கு மேலே உன்னை நேசித்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதற்கு பதிலாக எப்படி ராஜா வஸ்திக்கு பதிலாக ஒரு எஸ்தரை செலக்ட் பண்ணானோ, அதே மாதிரி கர்த்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். இந்த சபைகிட்ட அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் வஸ்தியை நில்லுன்னு சொன்னால் நிற்கணும். அந்த அம்மா வரல, நான் கூப்பிட்ட போது எனக்கு நிற்கக்கூடிய எனக்கு ஒரு சபை ஒன்று வேண்டும். இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு. இன்றைக்கி நாம் வான்னு கூப்பிட்றோமா அவரை? அவர் மேலே அந்த வாஞ்சை இருக்குதா? அன்பு இருக்குதா? அவர் மேலே நமக்கு எல்லாம் இருக்குது, மரியாதை இருக்குது, தேவனுங்கிறதான அந்த பயபக்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அன்பு இருக்குதா? அவரை எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம் இருக்குதா? கர்த்தர் சொல்கிறாரு, வாசிங்க, எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:2 வாசிங்க பார்ப்போம்.
நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்க கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தியையும், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், அதாவது கர்த்தர் சொல்றாரு, நீ கல்யாணமான போது உனக்கு என் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு பாரு, அதை நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், அது என்ன வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்? பொதுவாக திருமணமாகி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் கழித்து மனைவியை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த அம்மாவை வீட்டில் விட்டுட்டு கணவன் வேலைக்கு போவார். வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போவார், சாயங்காலம் 5:30 மணிக்கு வரமா அப்படின்ட்டு போவார். அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரூம்லேயே தான் இருக்கும். திருமணமாகி வந்த எல்லா அம்மாவுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா ரூம்லேயே தான் இருக்கும். அந்த மாமியார் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஏம்மா உள்ளேயே உட்காந்துருக்கிற, வெளியே வா, நம்ம சொந்தக்காரங்க தான் வான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு எல்லாமே எப்படி இருக்கும், அந்த இடத்துல அந்நியமாக இருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும். அதனால் அந்த அம்மாவுடைய இருதயம் ஏதோடு ஒட்டி போகாது. அந்த அம்மாவுக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும், சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. ஆனாலும் அவங்க இருதயம் எப்படி இருக்கும், யாரோடையுமே மிங்கிள் ஆகாது. காரணம் என்னென்னா புதுசாக இருக்குது எல்லாமே. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று தான் தோணிக்கிட்டே இருக்கும். என்ன தோணும் தெரியுமா, இந்த வெளியே போயிருக்கிற ஆள் எப்போ வருவார், வந்து சாயங்காலம் எப்போ வெளியே கூட்டிகிட்டு போவார், அவர் கூட, ஏன்னா யாரோடையும் ஃப்ரீயாக பேச முடியாது, எல்லாம் புதுசாக இருக்காங்க, அவர் கூட மட்டும்தான் அவங்களால ஃப்ரீயாக பேச முடியும். சரி, அவர் வந்தார்னா கூட்டிகிட்டு வெளியே போவார், கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டே இருக்கலாம். இந்த 5:30 மணி எப்போ ஆகணும் அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 4-4:30 மணி ஆன உடனே குளிச்சு ரெடியாகி அலங்காரம் பண்ணி அவர் வருவார்னு வெயிட் பண்ணுவாங்க. எந்த வீட்டுக்காரரும் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். அது ஒரு பெரிய கிருபைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா? 5:30 மணிக்கு வரமாட்டார். அவர் வரமாட்டார்னு சொன்ன உடனே மாமியாரை கேட்பாங்க, அவர் மணி 5 ஆச்சு இன்னும் வரலையே. இப்போ நான் செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, அப்போல்லாம் வரலையே அப்படின்னு உடனே அந்த மாமியார் கேஷுவலாக சொல்லுவாங்க, அவன் அப்படி தான் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான் அப்படிமா. இப்போ நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். அவர் வந்த உடனே அது வரைக்கும் இல்லாத முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் ஒன்று வரும். அவர் வெளியே கூட்டிகிட்டு போவார். உடனே அவரும் சொல்லுவார், நான் ரெடி ஆகிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது இதற்கு பேர் தான் என்னது, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். என்னது, என்னை சுற்றி எல்லாம் இருக்குது, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனாலும் என் இருதயமோ வெளியே போயிருக்கிற என் நேசரையே நினைத்து கொண்டு இருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிற எது மேலேயும் எனக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை, எது மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லை, எதையும் நான் நேசிக்க முடியல, எல்லாமே எனக்கு அந்நியம். இந்த சுபாவத்தை கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாராமா. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்தேன். அதோட அர்த்தம் என்ன, ரட்சிக்கப்பட்ட புதுசில் உனக்கு என் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு பாரு, உங்களுக்கு என் மேலே ஒரு அன்பு இருந்தது, அந்த அன்பை நான் நினைத்திருக்கிறேங்கிறார். ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்பாவாது அம்மாவாது எதுவுமே கிடையாது, ஆண்டவர் தான். ஆராதனை 5 மணினா 4:45 என்ட்ரு. அது ஆராதனை துதி ஆரம்பிக்குதோ இல்லையோ அப்படியே முழங்கால் போட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை எங்கே போனாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டே போவாங்க. கடைக்கு போனாலும் அந்நிய பாஷை பேசுவாங்க, வந்தாலும் பேசுவாங்க. அப்படி இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் மேலே எப்படி இருக்கும், ஒரு வைராக்கியம், எதுக்கு எடுத்தாலும் ஓடுறது, அப்படி இருக்கக்கூடியதான அந்த, அதான் வசனம் சொல்லும் 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. மனவாட்டிக்கிட்ட ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, நீ எப்படி என்னை ஃபஸ்ட்டு தேடும் போது ஒரு முழு இருதயத்தோடு, ஒரு முழு பலத்தோடு, ஒரு முழு ஆத்மாவோடு என்னை தேடினியோ அந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி காத்திருக்கிற சபை தான் வருகையில் போகும். அந்த எதிர்பார்ப்போடு கர்த்தர் காத்திருக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா ஏற்கனவே ஒரு சபை படுத்து கிடக்கு. இப்போ கர்த்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு சபையை. இன்றைக்கி நாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோமா? அந்த எதிர்பார்ப்பு இருக்குதா? வாழ்க்கைப்பட்ட போது கணவன் வரலன்னு காத்திருந்த நாம, அதே அம்மா அதே கணவர் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது, அவர் வந்து கேட்குறாரு, எங்கம்மா இருக்கிற, உள்ளதாக இருக்கிற, என்ன விஷயம், இல்லை காஃபி இந்த டேபிள் மேலே இருக்குது பாருங்கள், சுடு பண்ணி குடிங்க. ஏம்மா சாப்பிட ஏதாவது இருக்குதா, டேபிள் மேலே இருக்குது பாருங்கள். அவ்வளோதானா? அவ்வளோதான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னொரு சவுண்டு வரும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுக்கும்போது. இப்போ வீடெல்லாம் பெருசாகி போச்சு. ஃபோன் பண்ணி கேட்குறான், எங்கே இருக்கிற, உள்ள ரூமில் தான் இருக்கிறேன். ஃபோனில், வீட்டிலேயே ஃபோனில் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷன். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம் எப்படி தேடின, எல்லாமே உனக்கு இருந்துச்சு, ஆனால் உன்னுடைய
ப்ரையாரிட்டி என் மேலே இருந்துச்சு. எல்லாத்த விட நீ என்னை அதிகமாக நேசிச்ச, அந்த நேசம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் கேட்குறார். இன்றைக்கி சபை அந்த நேசத்தோடு இருக்குதா? இன்றைக்கி எத்தனை டைவர்ஷன், எவ்வளவு தான் ஆண்டவர் உங்ககிட்ட அன்பாக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே மாறவே கிடையாது. அவருடைய அன்பு ஒரு நாளும் 1% கூட குறைவும் இல்லை. அதே நேசத்தோடு கூட கர்த்தர் நீ வாழ்க்கைப்பட்ட நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் கர்த்தர் அப்படியே தான் நேசிக்கிறார். நீங்கள் என்னைக்காவது தேவனுடைய அன்பில் குறைவை பார்த்துருக்கிறீங்களா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என் தேவனுடைய அன்பில் நான் ஒரு குறையும் பார்த்ததே கிடையாது. இந்த 30 வருஷம் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒரு நாள் கூட கர்த்தர் எனக்கு ஒரு தூரமாக கெட்டவராக இருந்ததே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிறேன். ஏன்? அவரோட நேசம் அப்படிப்பட்டது. நான் தான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன் ஒழிய ஒரு நாளும் அவர் என்னை விட்டு தூரம் போனதே கிடையாது. நான் அவரை மறந்துருக்கிறேன் ஒழிய அவர் என்னை மறந்ததே கிடையாது. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அப்பேற்பட்டதான ஒரு அன்பு. நாம் அப்படி இருக்கிறோமா? அவர் எதிர்பார்ப்பு அவ்வளோதான். வேற என்ன? நான் அன்பு மேலே செலுத்துறேனே, அதே அன்பை உன்னால் என் மேலே செலுத்த முடியுதா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? காத்திருக்கிறோமா? பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க? வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஒரு காது மார்த்தாள் மாதிரி வாசல்லே இருக்கும். பாஸ்டர் கார் வருதான்னு பாரு, பாஸ்டர் வராரு பார்த்துட்டு இரு. பையன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, எப்பா பார்த்துட்டே இருங்க. அந்த கார் அந்த தெரு முனைக்குள்ளே வரும்போதே பாஸ்டர் வந்துட்டார், வீடே மாறும். அப்படியே வாசலுக்கு வருவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட கொடுமையான ஒரு விஷயம் நடக்கும். நம்ம போய் நின்றுக்கிட்டு இருப்போம், அது கதவை திறக்காது. ஒரு இடத்துல பாஸ்டர் ஒரு நாள் சாப்பிட கூப்பிட்டு போனார் ஒரு விசுவாசி வீட்டுக்கு. வாங்க பிரதர் சாப்பிட போவோம் அப்படின்னு. அவங்க வீட்டில் இன்றைக்கி சாப்பாடுன்னார். சரின்னு போயிட்டோம். நானும் பாஸ்டரும் போய் நிற்கிறோம். வீடு பூட்டி இருக்குது. நாங்கள் வேறு மத்தியானம் பிரசங்கம் முடிச்சுட்டு வேறு போயிருக்கிறோம். பயங்கர பசி. போய் நிற்கிறோம், வீடு பூட்டி இருக்குது. பாஸ்டர் பெல் அடிக்கிறார். எந்த வீட்டில்? பூட்டி இருக்கிற வீட்டில் பெல் அடிக்கிறாரு. நான் சொல்கிறேன், பாஸ்டர் வீடு பூட்டி இருக்க. இல்லை அவனுங்க திறப்பானுங்க பாருங்கன்றார். அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, யாரும் திறக்கலாம். ஆனால் வெளியே பூட்டியிருக்கு. வெளியே பூட்டியிருக்கிற பெல்லை எப்படி திறப்பாங்க? எனக்கு அது புரியவும் இல்லை. எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. பாஸ்டர் வாங்க நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு போவோம், இது ரொம்ப மோசமாக இருக்குது, நல்லாவும் இல்லை அப்படின்னு. இல்லை பிரதர் இவங்க தான் வர சொன்னாங்க என்ன அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அவர் வந்தார். யார்? வீட்டுக்காரர் வந்தார். சாப்பாடோடு வர்றாரு. அவர் ஹோட்டலில் வாங்க போயிருக்காரு எங்களுக்கு சாப்பாடு. இவர் பெல் அடித்ததுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த அம்மா உள்ளே இருக்குது, இவர் வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நாங்கள் பெல் அடிச்சோன்னா அந்த அம்மா அவருக்கு ஃபோன் அடிக்குது, வாசலில் வந்துட்டாங்க போலன்னு. எப்படி கனெக்ஷன் கான்டாக்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உளவுத்துறையில் கூட கூப்பிட முடியாது. இப்போ அந்த வீட்டில் சாப்பிட முடியுமா? யோசித்து பாருங்கள். நான் சொல்லிட்டேன், நீங்கள் அந்த கவரை வாங்கிக்கிங்க, நம்ம போய் வீட்டில் சாப்பிட்டுப்போம். ரெண்டும் ஒன்று தான். எதுக்கு சொல்கிறேன்? இன்றைக்கி நிறைய அந்த அன்பு நீங்கள் எப்படி வரவேற்கிறீர்கள் என்பது தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கிறது நீங்கள் அந்த அழைக்கிறதுல தானே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம உங்களுக்குலாம் தெரியும் தானே, ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடும் போது கூட அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்குறாங்க. அதில் 1% குறைஞ்சா கூட ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்துலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன மரியாதை குறைச்சலாம் நடத்திட்டீங்க அப்படிம்பாங்க. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வரப்போகிறார். எப்போ? 2000 வருஷம் கழிச்சு வரப்போகிறார். வந்து தன்னுடைய மனவாட்டியை கூட்டிகிட்டு போக போகிறார் வெளிநாட்டிலேருந்து. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், என் மனவாட்டி என் கூட வரணும், அவ்வளோதான். அவளுக்கும் அதே எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்படி ஒரு சபையாக நீங்கள் நானும் இருக்கிறோமா? கர்த்தர் மேலே அந்த பாசம் இருக்குதா? எது உங்களை டைவர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். எது உங்களுக்கு அந்த நேசத்தை ஆண்டவர் மேலே செலுத்த விடாமல் இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் நீங்கள் போகிறதுக்கு தடை. எந்த ஒரு காரியமும் எது வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு உடனே போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உடனடியாக என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தப்படுகிறேன். ஒரு முறை ஒரு மனிதன் இடத்துல வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு சில பொருட்களை கொடுத்து அனுப்பினார். நான் வேலை செய்த காலத்தில் அவருடைய குடும்பத்தில் கொண்டு போய் கொடுக்க சொன்னார். அந்த மனிதன் ஒரு 10 ஆண்டு காலமாக வரவில்லை. அதனால் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். கொண்டு போய் கொடுத்த போது எனக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அந்த மனுஷன் அங்கே உண்மையாய் தங்கியிருந்து சம்பாரித்து எல்லாம் அனுப்புகிறாரு. ஆனால் இங்கே வந்தபோது அவருடைய குடும்பம் அவர் கரத்தில் இல்லை, அது வேறொருத்தர் கரத்தில் இருக்கிறது. அதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்போது அந்த அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் எப்படின்னு ஒரு 1 இயரில் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டேன். அவங்க சொல்கிறாங்க, லிட்ரலாக சொன்னாங்க, இல்லைங்கய்யா அவர் அங்கே இருக்கிறது தான் நல்லது.
ஏன்னா பிள்ளைகளோட படிப்புக்கெல்லாம் அங்கே இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். அவர் வர வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. காரணம், அவர்கள் வேறு இடத்துல இருக்கிறார்கள். உலகம் அவர்களை பிடித்திருக்கிறது, வேறு பாவம் பிடித்திருக்கிறது. பாவம் பிடித்திருக்கிற மனுஷன் கணவன் வர வேண்டும் என்று விரும்ப மாட்டான். அதுதான் உண்மை. உலகம் பிடித்திருக்கிறவர்கள் தேவன் வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். உலகம் உனக்குள்ளே இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு, இல்லை உலகத்தில் வேற ஒரு காரியம் உன்னை பிடிச்சிருக்குதுன்னா நீ பரம தேவன் வருவதை ஒரு நாள் விரும்ப மாட்டீங்க. எப்போ தேவனை பார்த்து வான்னு சொல்லுவோம் தெரியுமா? இங்கே எதுவும் என்னை பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் பிடிக்கலப்பா, என்னுடைய எதிர்பார்ப்பு, இன்பம், சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் வர்றதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். இந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறவர்கள் தான் வருகையில் போக முடியும். வேறு எது உங்களை பிடிச்சி வச்சாலும் வருகையில் போகிறது கஷ்டம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோமா? இப்போ நம்ம வாசிச்சோம் பாருங்களேன், 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் இப்படி ஒரு சபை இருக்குது. இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? படுத்துட்டு கதவை திறக்காது, மணவாளன்னு தெரியும். இன்றைக்கி இது மாதிரி சபைகள் நிறைய இருக்குது. இதயம் விழித்திருக்குது. நித்திரை பண்ணினேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எல்லாம் சூப்பர், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை, க்ளீனாக இருக்குது, காலெல்லாம் கழுவிட்டோம்பா, எல்லாம் ஓகே. ஆனால் சபை எப்படி கிடக்குது? படுத்து கிடக்கு. எந்த சபை படுத்து கிடக்கிற சபையோ, இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற சபை, வா என்கிற சபை எப்படி இருக்கும்? படுத்துக்கிட்டு இருக்குமா? ஒருத்தர் வராரு, வரவேற்கிறவங்க எங்கே இருப்பாங்க? வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, எதிர்பார்ப்போட நிற்பாங்க. ஆனால் இந்த சபை என்ன செய்யுது? மணவாளன் வரல, நேரம் ஆயிடுச்சு, அவன் கண்டிப்பாக இப்போ என்ன செய்வார்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வர லேட் ஆகுது அப்படின்னா அவர் வர மாட்டார்னு அர்த்தம் இல்லை, சீக்கிரம் வர போகிறாருன்னு அர்த்தம். லேட் ஆக ஆக டைம் குறையுதுன்னு அர்த்தம். புரியுதா? 5 மணிக்கு வர வேண்டியவர் 5:30 ஆச்சு 6 ஆச்சு வரலன்னா அப்போ கண்டிப்பாக அவர் அடுத்த எந்த நிமிஷமும் என்ன செஞ்சிருவார்? வந்துடுவார். ஏன்னா அவருக்குரிய நேரம் முடிஞ்சிருச்சு, அடுத்து எந்த நிமிஷம் வேணாலும் அவர் வருவார். அதுதான், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். 5 மணிக்கு வரேன்னாரு, 6 மணி ஆயிடுச்சு வரல, அப்போ இனிமேட்டு அவர் வரவே மாட்டார்னா அதுக்கு பேர் முட்டாள்தனம். 5 மணி ஆச்சு 6 ஆச்சு, அப்போ நேரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இனி எப்போ வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அப்போ மனவாட்டி என்ன பண்ணியிருக்கணும்? உன்னத பாட்டில் நேரம் ஆக ஆக ஐயோ வரலையே. இப்போ இருக்கிற காலகட்டத்தை விட நான் ரொம்ப விரும்புகிறது எதுனா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம்தான். அது என்ன டிஃப்ரென்ஸ்? 3:30 மணிக்கு பையன் ஸ்கூல்லேருந்து வரல, 4 மணிக்கு வரலன்னா அந்த தாய் படுற பாடு இருக்குது தெரியுமா? அப்படி எதிர்பார்ப்பாங்க. 3 ஆச்சு, ஸ்கூல்லேருந்து இன்னும் பிள்ளைய காணோம், வாசலே நிற்பாங்க. 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு நடந்து வருவாங்க, எதிரில் வருவாங்க. இப்போ இருக்க அம்மாலாம் நல்ல அம்மா தான், வருவான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான். 7 மணி ஆன பிறகு தான் அவங்களுக்கு யோசிக்கவே தொடங்குறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்பு மிகுதியாக இருந்துச்சு. கொஞ்சம் காணோம், கொஞ்சம் வரல, ஒரு ஃபோன் வரல அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக அந்த அன்பின் மிகுதியில் அவங்களால சும்மாவே இருக்க முடியாது, இருப்பு கொள்ளாதும்பாங்க. அந்த மாதிரி ஓடி தேடுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அது எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கோம் வரும், எங்கேயாவது போயிருக்கோம் வரும். பொம்பளை பிள்ளையே தேட மாட்டாங்க. ஆம்பளை பையனை தேடலைன்னா கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையை கூட தேட மாட்டேங்கிறாங்க இப்போ. அப்போல்லாம் இந்த பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா வர வரைக்கும் சொல்லுவாங்க, நெருப்பாக மடியில் கட்டின மாதிரி இருக்குதும்பாங்க. இப்போல்லாம் அந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அன்பு தனிந்து போன காலம். அதனுடைய விளைவு ஆண்டவர் மேலேயே அன்பு இல்லாமல் போயிடுச்சு, ஆண்டவரையும் எதிர்பார்க்காமல் போயிட்டோம். கவனிச்சு கொள்ளுங்கள், கர்த்தர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான எதிர்பார்ப்பு காத்திருக்கிற ஒரு அனுபவம். இங்கே பாருங்கள், சபை படுத்து கிடக்கு. நிறைய சபை இப்போ படுத்து தான் கிடக்குது, பேசிக்கிட்டு கிடக்கு. சபை நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்குது, அதுவும் ஆண்டவரோட பேசிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சபை எப்படி இருக்குது? படுத்துருக்கு, கதவை திறக்கலை. வாசப்படியில் நின்றவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? கதவை தட்டுறாரு. நம்ம உன்னத பாட்டை நீங்கள் 2-3 அதிகாரத்தை மொத்தமாக வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் தொடங்கும் போது 1வது சபைக்கிட்ட கர்த்தர் பேசுவார். 1வது சபைக்கிட்ட சொல்லும் போது, எபேசுக்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? குத்து விளக்குகளின் மத்தியில் இருக்கிறார். குத்து விளக்குனா அதுக்கு முந்தின வசனத்தில் சபைன்னு இருக்குது. அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சபைகளுக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? நடுவில் இருக்கிறாரு. ஆனால் லவோதிக்கேயா சபைக்கு வரும்போது, 7வது சபைக்கு வரும்போது கர்த்தர் எங்கே நிற்கிறார் தெரியுமா? இதோ நான் வாசப்படியில் நின்று, நடுவில் இருந்தவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? வெளியே நிற்கிறார்.
நடுவில் இருந்த ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? வாசப்படியில் வெளியே நிற்கிறார். நிறைய சபை கர்த்தரை வெளியே விட்டு கதவை அடைச்சிருச்சு. நிறைய சபை கர்த்தருக்கு கதவை திறக்காத சபை. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான மிகுந்த அருவருப்புகளை. அந்த வசனம் வாசிங்க. மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார், தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? சபையை விட்டு ஆண்டவரை துரத்திட்டான். சபையை விட்டு வெளியே அமிச்சிட்டான் ஆண்டவரை. இப்போ வாசப்படியில் போய் நிற்கிறாரு. அவர் ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ உள்ள போ. ஏன் என்ன விட மாட்டேங்கிறான் உள்ள? நீ உள்ள போ, நீ போய் எச்சரிப்பு கொடு, நீ போய் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரை. ஏன் சபைக்கு உள்ள கர்த்தரால் இருக்க முடியல? வாசப்படிக்கு அமிச்சிட்டான். அவ்வளோ அருவருப்பு சபைக்குள்ளே இருக்கு. வாசலில் நிற்கிற ஆண்டவர் அப்பயும் போல பாருங்க, வாசலில் தட்டிகிட்டே இருக்கிறார். கதவை தர, என் பிரியமே, என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர. ஏன் உன் வீட்டுக்குள்ளே வரவே முடியலப்பா? ஏன் 3:30 மணி வரைக்கும் உன் வீட்டில் சீரியல் ஓடுதுப்பா? 3:30 மணிக்கு மேலே வந்தால் உன் பையன் சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ப்பா. 7 மணிக்கு மேலே வந்தால் அவங்க வீட்டுக்காரர் IPL பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா. 10 மணிக்கு மேலே WWF பார்க்குறாருப்பா. அதுக்கு மேலே வரலான்னு பார்த்தா நீங்கள் தூங்கிட்டீங்கப்பா. எப்போ தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது? கதவை திறந்த உடனே உங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ காரியங்கள் ஓடுது. கர்த்தரால் உள்ளே வரவே முடியல வீட்டுக்குள்ளே. இந்த வயசான மாமியார் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இப்படி டிவி பார்க்குறீங்க, ஆண்டவர் வரமாட்டார். இந்த அம்மா கிச்சனில் சொல்லுவோம், இந்த கேள்விக்கு வேறு வேலையே இல்லை. சொல்கிறவங்களையும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆண்டவர் தான் ஆளை விட்டு சொல்லுவார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஊழியக்காரங்க எந்த வழியாக போயிட்டுருப்பாங்க, அவங்க வீட்டு வழியாக திடீர்னு உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு வரும். ஏன் வரும் தெரியுமா? ஏன் வரும்? காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவாரோ அந்த வழியாக போகிற ஊழியக்காரத்தை சொல்லுவார், நீ அந்த வீட்டுக்கு போ. நிறைய ஊழியக்காரங்க பாருங்கள், வீட்டுக்கு வந்த உடனே வாசலில் இருந்துட்டு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன சவுண்டு கொடுப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா, சோதராம், பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. ஏன்? நீங்கள் அவங்க எந்த ஊழியக்காரரும் நேரடியாக உள்ளே வர மாட்டாங்க, அது ஒரு டீசென்சி. இருந்தாலும் அவங்க இந்த சவுண்டு ஒன்று கண்டிப்பாக கொடுப்பாங்க, அல்லேலூயா, சோதராம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. எதுக்கு தெரியுமா? அந்த சவுண்டு கொடுத்த உடனே அந்த வீடே மறுரூம் ஆகும். அந்த சவுண்டு வந்தோடனே உங்கள் வீட்டில் என்ன சவுண்டு வரும்? பாஸ்டர் இந்த சவுண்டு சொன்ன உடனே அல்லேலூயான்னு உடனே உங்கள் வீட்டில் என்ன சவுண்டு வரும்? நான் சொல்கிறேன் கரெக்டாக, ரிமோட்டுங்க, ரிமோட்டை திறடே, ரிமோட்டுங்க. அந்த ரிமோட் அப்படி அமுக்கின உடனே அதுக்குன்னே ஒரு சேனல் இருக்குது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய. எனக்கு என்னமோ அந்த சேனல் அதுக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை காப்பாற்றுறதுக்கிட்டே ஒரு சேனல். அப்படி துள்ளி குதிச்சு அப்படி அமுக்கின உடனே அது வரும். ஏன் திடீர்னு ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு வந்தார் தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனால் இருக்க முடியல. ஒன்று டிவி சவுண்டு போடுது, ஆஃப் பண்ணால் நீங்கள் சவுண்டு போடுறீங்க இல்லையா? இல்லைன்னா ஒரே நேரத்தில் ரெண்டும் போடுது. கர்த்தரால் உள்ளே இருக்கவே முடியல. வாசப்படியிலேருந்து கதவை தட்டுற சத்தமும் விட மாட்டேங்குது, திறக்கவும் மாட்டேங்கிறிய. எதையாவது பேசிகிட்டே இருக்கிய. வேறு வழி இல்லாமல் ஆண்டவர் எசேக்கியேலை கூப்பிட்றாரு. வேறு வழி இல்லாமல் உங்கள் ஊழியக்காரரை கூப்பிட்றாரு, போ அங்கே போ அந்த வீட்டுக்கு. போனால் திடீர்னு நாங்கள் ஒரு வீட்டுக்கு எங்கள் ஊழியக்காரரோட ஒரு நாள் போனால் டிவியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உடனே எங்கள் ஊழியக்காரர் கேட்டார், என்ன பாட்டு ஓடுது? அதுக்கு அந்த அம்மா ஒரு நல்ல பதில் சொன்னாங்க, பாருங்கள் பாஸ்டர், பழைய பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு. பாஸ்டரையும் பார்க்க சொல்கிறாங்க, பாருங்கள் பாஸ்டர், பழைய பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ அந்த உணர்வே போயிடுச்சு பாருங்கள். வீடுகளுக்குள்ள அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்குது. எப்படி நீங்கள் எதிர்பார்ப்போட காத்திருப்பீங்க சொல்லுங்கள்? சபைக்குள்ளே வச்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி கொடுக்குறோம். இதோட அடுத்த வாரம் தான் நீங்கள் வந்து கேட்க பாருங்க, இந்த 1 மணி நேரம் செய்தி உங்களுக்கு போதுமா? இது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகுமா? இது ஒரு ரொட்டி பாருங்கள். 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பையனை, அதுவே பத்தலைன்னு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. அது படித்தா அவன் பாஸ் பண்ண முடியாது, அது பத்தாது, அதுலேயும் வீக்காக இருக்கான், அவனுக்கு இன்னொரு டியூஷன் வைக்கணும். ஒரு டியூஷன் 2 டியூஷன் வைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏர்லி மார்னிங் ஒரு டியூஷன்,
சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு டியூஷன், நடுவில் 8 to 5 ஸ்கூலு, இவ்வளோலாம் படித்தாதான் நல்ல மார்க் எடுப்பாங்கிற அறிவு இருக்கிற பெற்றோருக்கு இதை விட அதிகமாக படித்தாதான் நான் பாஸ் ஆகி பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற அறிவு இல்லை பாருங்க. யூ வாண்ட் டு பி இன் த ஹெவன், யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கே இல்லையே. வாரத்துக்கு ஒரு நாள் சபையில் வந்து உட்காந்துட்டு 3/4 மணி நேரம் செய்தி கேட்டுட்டா நான் பரலோகத்துக்கு போவேன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ஏமாறுகிறீர்கள் என்ற அர்த்தம். அது பரலோகத்துக்கு போகிறதுக்கு பத்தாது. தசமாம் காணிக்கை கொடுத்துட்டு ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்து நான் 3/4 மணி நேரம் வாரத்துக்கு வந்துட்டு போயிட்டேன்னா பரலோகத்துக்கு போவேன் நீங்கள் நினச்சா ஆண்டவர் கேட்பார், உன் பிள்ளை பாஸ் ஆகிறதுக்கே 8 மணி நேரம் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. உலக பிரகாரமாக அறிவை பெற்றுக்கொள்வதற்கு, இது ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உலகத்தையே கடந்து நீ பரலோகத்துக்குள்ளே போகணும். அப்போ எத்தனை மணி நேரம் காத்திருக்கணும்? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். he walked with the God இருக்கு. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக் walked with the God இருக்கு. ஒரு நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட 300 வருஷம் அவன் நடந்திருக்கிறான். அந்த நடந்ததின் விளைவு கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கடைனா எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு பாருங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்துட்டோம்னா போதும், கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லைங்க, இது பத்தாது. பையனை ஸ்கூலில் சேர்த்துட்டா மட்டும் அவன் பாஸ் ஆகிட மாட்டான். எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க், அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறீர்களோ, அன்பாக இருக்கிறீர்களோ, எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ, காத்திருப்போடு கூட இருக்கிறீர்களோ, அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் சும்மா படுத்துக்கிட்டு பேசுகிற சபை நிறையா. வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சை திறந்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு வந்தால் போதும், 2 பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுவார். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சர்தை சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறான வார்த்தை என்ன தெரியுமா? நீ உயிர் உள்ளவனாக இருந்தும் செத்தவனை போல் இருக்கிறாய். வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இல்ல 1, 2, 3 வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். செத்த சபையில சவுண்ட் ஆராதனை நடக்குதுப்பா. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு சபை உயிரோடு இருக்குது, சவுண்ட் ஆராதனை நடக்குது, நல்ல செய்தி போயிட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது நீ செத்த, ஸ்பிரிச்சுவலி டைட். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு போய் உங்களை ஐசியூவில் வச்சுருப்பாங்க, வென்டிலேஷனில் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதை எடுத்தால் அது என்னவாயிரும்? அவங்க இறந்துருவாங்க. ஆனால் உயிர் இருக்குது, ஆனால் எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் இருக்குது, ஒரு அசைவும் இருக்காது. அப்படி தான் தாவீது படுத்து கிடந்தான். நம்ம 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை வஸ்திரத்தை போட்டு மூடினாலும் அவனுக்கு என்ன உண்டாகவில்லை? அனல் உண்டாகவில்லை. ஏன்? அவனுக்கு உயிர் இருக்கு, ஆனால் செத்தவனை போல இருக்கிறான். அதே தான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமையும் கூட. கர்த்தர் சொல்றாரு, ஏன்ச்சு நில்லு, முதல்ல என்னை வரவேற்கிற இடத்துக்கு வாங்க. இப்படி படுத்து கிடந்தால் எத்தனை நாள் ஆகும்? நான் கர்த்தரை துதிக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம், நடுவில் கொரோனா வந்தது. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி சபையினுடைய நிலைமை மிக மோசம். நாங்கள் ஒரு 18 வருஷமாக பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். 2004 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நாங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் சபைகளில் போய் பேசி அந்த சபையில் ஏந்திரிச்சு நின்று உடனே தெரிஞ்சிடும் இந்த சபையில் உயிர் இருக்குதா இல்லையான்னு. பாஸ்டருக்கெலாம் நல்லாவே தெரியும். அவங்க 51 வருஷம் ஒரு ஆள்கிட்ட பேசும்போதே அவங்களுக்கு தெரியும், ஆவியிலே உணர்வாங்க இந்த ஆள்கிட்ட உயிர் இருக்குதா இல்லையான்னு. சில சபைகளுக்கெல்லாம் போயிட்டு செய்தி கொடுக்க முடியாமல் திரும்பி வந்ததெல்லாம் இருக்குது. 1.5 மணி நேரம் செய்தியை 3/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா வசனம் போகாது. இயேசு அங்கே அவர்கள் விசுவாசியாதபடினாலே அநேக காரியங்களை செய்ய முடியாமல் போயிட்டுன்னு இருக்க வசனத்தில். அதே தான் இன்றைக்கும் இருக்குது. சில இடத்துல சபை செத்து போய் கிடக்கும், ஆனால் சபை இருக்குது, நல்லா இருக்கும். கவனிச்சுக்கொள்ளுங்க. கூட்டம் முக்கியம் அல்ல, எவ்வளோ பேர் இருக்கிறோன்றது முக்கியம். அதை விட முக்கியம் எவ்வளோ பேர் அங்கே வரோன்றது தான் முக்கியம். உள்ளே வந்தவங்களாம் அங்கே வரணும், ஆனால் உள்ளே வந்தவங்களாம் வருவாங்களா? உயிர் உள்ளவங்களாம் இருக்கிறோமா? காத்திருக்கிறோமா? ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஐயோ, நீ படுத்து கிடக்கிறப்பா, நீ முதல்ல எழுந்துரு. நீ எழுந்து முதல்ல என்ன செய்ய, என்னை வான்னு கூப்பிடு. இதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற முதலாவது சுபாவம். சபைக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற முதலாவது சுபாவம். 2வது சுபாவம் வாசிங்கள். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்தை வாசிங்க. 21:2 வாசிங்க.
யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக, நல்ல கவனிங்க, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆயத்தமா இருக்கு. ஆனா அந்த ஆயத்தம் யாருக்கேற்ற ஆயத்தங்கிறதா முக்கியம். யாருக்கேற்ற ஆயத்தம் அதுதான் முக்கியம். இப்போ இங்க சபைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட சபை. இன்னொரு அலங்காரம் இருக்கு, நீங்க வாசிங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்பாடு 17:4 வாசிங்கள். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கிறா. அழகா, இத்தனைக்கும் மணவாட்டியை விட எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கிறான்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேற இருக்கு. அங்க ஒண்ணே தான் இருக்கு, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய. அப்ப இவ யாரு? மணவாட்டி கிடையாது. இவ யாரு? ஆமா, தப்பான வேலை செய்யறவங்க. இவர்களுடைய அலங்காரம் ஒன்று இருக்கிறது, தேவனுக்காக அலங்கரிக்கப்படுகிற அலங்காரம் ஒன்று இருக்கிறது. புருஷனுக்காக அலங்காரம் பண்றது தான் மணவாட்டி சபையினுடைய அடுத்த வேலை. அதான் வசனம் தெளிவாக சொல்லுது, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. இப்போ நம்மளுடைய அலங்காரம் யாருக்காக இருக்குது? நம்மெல்லாம் அலங்காரம் பண்ணுறோம். குறிப்பாக சகோதரிகள் அலங்காரம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. நீங்கள் போய் துணி கடையில் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. யாருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்க? யாருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்க? புடவை எடுக்க போகும்போது நீங்கள் எடுக்க போகிறீங்களே, பண்டிகைக்கெல்லாம் போவீங்களா மாட்டிங்களா? என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? நம்ம பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போவீங்களா மாட்டிங்களா? போவோம்ல, கண்டிப்பாக போவோம்ல. யாருக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம்? புருஷனுக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுப்பேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்கணும். பொய்யா தூக்குனீங்கன்னா கை கீழே வராது, அப்படியே நின்றோம். அது அப்படியே நின்னது நீங்கள் அப்புறம் பாஸ்டர் தான் ஹீலிங்க்கு ஜோம் பண்ணணும். இப்போ தூக்குங்க பார்ப்போம். வீட்டுக்காரருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எடுப்பீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க மாட்டீங்க. வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அவர் வீட்டில் இருக்காரா? அந்த தைரியத்தில் கை தூக்குறீங்களா? அதாவது நான் புடவை எடுக்க கூட போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, நான் 3 தலைமுறையாக ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டேன். எங்கள் அம்மா கூட எடுத்தேன் ஃபஸ்ட்டு. எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க அவங்க புடவை எடுக்க போகும்போது. அந்த காலம் தான் இருக்கிறதுலே கொடுமையான காலம் புடவை எடுக்கிறதுல. ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புடவையோட ஜாக்கெட்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, தனியாக தான் விற்பாங்க ஜாக்கெட், அதை ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க. இவங்க போய் புடவையை எடுத்துருவாங்க. அது எடுக்கிறதே ஒரு பெரிய கதை. அந்த கடைக்கு போயிட்டு, ஆனால் சகோதரிமார்கள் நீங்கள் தான் வசனத்தின்படி புடவை எடுக்கிறீங்க. நான் அந்த விஷயத்தில் உங்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா மேலே போய் கேட்பாங்க அது என்னது அப்படிம்பாங்க. அவர் எடுத்து கீழே போடுவார். அதுக்கப்புறம் இதை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வசனத்தின்படி எடுப்பாங்க. மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை எடுங்க, இதை எடுங்க எல்லாம் எடுத்து போட்ட பிறகு கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அவ்வளோதானா, வேற ஒன்றும் இல்லையா அப்படி. அவன் மொத்த கடிதமே எடுத்து போட்டான். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இருங்க நான் பக்கத்து கடைக்கு பார்த்துட்டு வரேன் அப்படிமா. இப்படி ஒரு 7-8 கடைகள் ஏறி நான் எப்போவும் சொல்வேன், எங்கள் ஊரில் ஒரு புடவை கடை இருக்குது, 7 மாடி கட்டடம் அப்படின்னு சொல்லி ஒரு புடவை கடை இருக்குது. அந்த ஒரு கடைக்கார ஓனர் மட்டும்தான் அறிவாளி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புடவை எடுக்கிற செக்ஷனில் சோஃபா போட்டிருப்பார். நான் போயிருக்கேன், அதனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும். புடவை எடுக்கிற செக்ஷனில் சோஃபா போட்டிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியெல்லாம் உட்காந்துருக்கோம் வரிசையாக. யார் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க பாரு, புருஷன் மாறான். அவங்களுக்கே தெளிவாக தெரியுது பாருங்கள்.
அதில் உட்காந்துருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போனோம்னா அவன் நம்மளை பார்ப்பான், நீ இப்போ தான் வரியா, நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பான். சிலர்லாம் டீப் ஸ்லீப்பில் இருப்பான், அப்படி படுத்து அவன் காலையிலே வந்திருப்பான் போல். அப்படி எடுத்து அந்த அம்மா புடவையை தேடி கண்டுபிடிச்சி 7 கடைக்கு போயிட்டு இல்லை, அப்புறமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ப்ளவுஸ் தேடி போவாங்க. அப்படி வச்சு ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க, ஏதாவது ஒன்று சூட் ஆகும், அதை எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா டியூப் லைட்டில் வேறு மாதிரி தெரியுமா, சன்லைட்டில் வேறு மாதிரி தெரியுமா, அப்படி இதெல்லாம் உண்மை தானே. நான் ஒரு காலத்தில் அனுபவிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும். அப்படி வச்சு பார்த்துட்டு வீட்டில் வந்து தோச்ச உடனே இது சாயம் போய் இது கலர் வேறு கலராக அது வேறு கலராக இருக்கும். அப்புறம் எவன் ஜோம் பண்ணானோ அந்த ப்ளவுஸ் கடைக்காரன், இப்போ புடவையோடய என்ன வந்துடுது ப்ளவுஸ், அது யாருடைய ஜபம், ஆண்டவரே உங்ககிட்ட தான் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இப்போ புடவையோட என்ன கொடுத்துட்றான், ஆமாம் ப்ளவுஸும் கொடுத்துட்றான், எல்லாத்தையும் கொடுத்துட்றான். அவ்வளோ தேடி கண்டுபிடிச்சி ஏறி இறங்கி புடவை எடுத்துகிட்டு வந்து கணவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இது எப்படி இருக்குது. அந்த ஆள்கிட்ட எத்தனை பதில் இருக்குது, அந்த ஆள்கிட்ட எத்தனை பதில் இருக்குது, ஒரு பதில் தான் இருக்குது, நல்லா இருக்கு. வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஒன்று சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணும் பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டே இல்லைப்பா, உங்களுக்கு இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் இல்லை. உங்கள் அம்மா அன்றைக்கி ஒரு புடவை கட்டியிருந்தாங்களா, அது என்ன கலரு, உங்கள் தங்கச்சி கல்யாணத்தில் ஒரு புடவை வச்சு சக்கரை மிட்டாய் கலரு. இப்போ உங்கள் குடும்பத்துக்கு அவன் என்ன பார்த்தான், எதுக்கு வம்பு, நமக்கு டோட்டல் ஃபேமிலி ஏன் டேமேஜ் ஆகணும். அந்த அம்மா கொடுத்தவொடனே சொல்கிறான் நல்லா இருக்குமா. அதை விட இப்போ சில கணவர்கள் வந்து ரொம்ப அறிவாளி ஆகிட்டான், அந்த அம்மா அங்கே வரும்போதே சொல்கிறான் நல்லா இருக்குமா அப்படிங்க. அந்த அம்மா கேட்குது, பார்க்கவே இல்லையாப்பா, நீ எடுத்தாலே நல்லதாம்மா, விட்டுருமா, நீ எதுக்குமா பிரச்சனை. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்களே, யாருக்கு ஏற்ற மாதிரி, யாருக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறோம், அதுதான் கேள்வி. அழகாக சொல்லுவாங்க சிஸ்டர்ஸ், புடவை எடுத்த உடனே முதல்ல சர்ச்சுக்கு தான்ப்பா கட்டணும். கரெக்ட் தானே. நம்மால் பாருங்கள், ஷர்ட்லாம் எடுப்பார், எடுத்துட்டு நேராக ஆஃபீஸ் போட்டு போயிடுவார். டிஷர்ட்டை போட்டு அவர் பாட்டு எங்கேயாவது போயிடுவார். ஆனால் சகோதரிகள் மட்டும் அந்த புது புடவை எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே தான் கட்டுவாங்க, சர்ச்சுக்கு தான் கட்டுவாங்க. ஏன்னா லேவியராகமத்தில் இருக்குது 22ஆம் அதிகாரத்தில், புது புடவை எடுத்தவுடன் கட்டினவுடன் ஆசாரியின் இடத்துல கொண்டு வந்து காட்டக்கடவன், அவன் இளங்காலை ரத்தத்தை தெளித்து, அப்படியே தான் இருக்குதா. ஏன் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கட்டுறீங்க, அதை கட்டிட்டு வந்து உட்காந்து சோத்திரம் 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 அப்படி பார்க்க போகிறதுக்குள்ளே யாராவது கேட்கணும், இது எங்கே எடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது சொன்னால் தான் அந்த புடவை பாஸ். இல்லைனா வீட்டில் போய் யாருக்குமே நல்லாவே இல்லை போலப்பா, இந்த புடவை யாருமே கேட்கல, ஃபெயில் அந்த புடவை அன்றைக்கி. அப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 4 பேருக்கு நம்மளை மதிக்கணும், டீசெண்டாக இருக்கணும், 4 பேர் நம்மளை பார்த்தா டீசெண்டாக இருக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுது, இப்போ நான் ஸ்பிரிச்சுவலி வரேன், பைபிள் சொல்லுது ஒரு சபையினுடைய அலங்காரம், மணவாட்டினுடைய அலங்காரம் யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமா, மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமா. மணவாளன் எப்படி அலங்காரம் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் வச்சிருக்கிறாரு. சபை எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அவர் விரும்புகிறபடி தான் சபை இருக்கணுமே ஒழிய நாம் விரும்புகிறபடி சபை இருக்காது, இருக்கவும் கூடாது. யாருடைய விருப்பமும் சபையில் நிறைவேறாது. யோசிச்சு பாருங்க, மோசேங்கிறவர் ஒரு பெரிய இன்ஜினியர், ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டினவர்னு ஹிஸ்ட்ரியில் சொல்லுது. அப்பேற்பட்ட ஊர் கட்டின ஒரு மோசஸை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டின மோசே, எவ்வளோ பெருசாக ஆண்டவரே, 300 முழ நீளம் தான்ப்பா. என்ன ஆண்டவர், ஒரு சின்ன டென்ட்டாக இருக்குது, அது போதும், 300 முழ நீளத்தில் ஒரு டென்ட்டு கட்டு. இப்போ மோசே கிட்ட மட்டும் இந்த பொறுப்பை கொடுத்துருந்தா மோசே எப்படி பண்ணியிருப்பார் தெரியுமா, உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு டென்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அழிந்து போகிற ராஜாவுக்கே நான் அப்படி செய்வேன், ஆனால் என் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எப்படி செய்வேன்னு செஞ்சிருப்பார். ஆனால் மோசே கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. ஏன், காரணம் என்ன, மோசே யாரு, எகிப்தின் கலைகளிலே வல்லவன், தி பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேன், இன்ஜினியர். நீ நான் சொன்ன தி பெஸ்ட் செய்வ மோசே, ஆனால் எனக்கு தேவை நீ கட்டுற பெஸ்ட் அல்ல, நான் சொல்கிறபடி செய்கிற ஒரு ஒபீடியன்ட் ஆனவன் தான் எனக்கு தேவை. ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான் சபையில். ஆண்டவர் நம்மக்கிட்ட எவ்வளோ வேணாலும் கிராண்ட் ஐடியாஸ் இருக்கும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரா, கர்த்தர் விரும்புகிறபடி சபை இருக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் சொல்கிறதா, உங்கள் வீட்லேயும் அப்படித்தான், ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் சொல்லுகிறபடி இருக்கணும். அப்படி இருந்தால் நீ கர்த்தர் விரும்புகிற மணவாட்டின்னு அர்த்தம்.
இப்போ அந்த 17ஆம் அதிகாரம் பாருங்க, அந்த ஸ்திரீ அலங்காரம் பண்ணியிருக்கிறா. அவள் எப்படி அலங்காரம் பண்ணியிருப்பா? எல்லாருக்கும் பிடிக்கணும். ஒரு சினிமா நடிகை அலங்காரம் பண்ணுறாங்க, அவங்க யாருக்காக அலங்காரம் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. அவங்கள யாரெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறாங்களோ, டிவியில் பார்க்குறாங்களோ, எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அவங்கள பிடிக்கணும். அத்தனை பேருக்கும் அவங்கள பிடிக்கணும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் மனைவியோடைய அலங்காரம் எப்படி இருக்கணுமா? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இல்லை. முதல்ல உன் வீட்டில் இருக்கிற உன் கணவனுக்கு உன் அலங்காரம் பிடிக்கணும். அவருக்கு ஏற்ற மாதிரி எஸ்தரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏகா 7 தாதிமார்களை கொடுக்குறான் எஸ்தருக்கு. எதுக்கு? ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி இவளை மாற்றுங்க. ராஜாவுக்கு வெள்ளை போலம் பிடிக்கும். அங்கே போய் பார்த்தா ராஜா வெள்ளை போலம் போட்டிருக்கிறாரு. அதே வெள்ளை போலத்தை வச்சு எஸ்தருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, சுத்திகரிப்பு செய்வாங்க. ஏன்? இவள் ராஜாவுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவள். இனி இவள் விருப்பு வெறுப்பு என்பது ஒன்று கிடையவே கிடையாது. ராஜாவின் விருப்பம் இவளுடைய விருப்பம், ராஜாவுடைய அன்பு இவளுடைய அன்பு. ராஜா என்ன நினைக்கிறாரோ அதான் எஸ்தர். அப்படித்தான் சபை இருக்கணும். சபை கர்த்தருக்கேற்றபடி உருவாக்கப்பட்ட சபை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கேற்ற மாதிரி சபை இருக்கணும், எனக்கேற்ற மாதிரி செய்தி வரணும், எனக்கேற்ற மாதிரி ஆராதனை. சில நேரத்தில் சில ஊழியர்கள் எங்ககிட்ட சொல்வாங்க, யூத் மீட்டிங் உடனே இந்த ஒரு நல்ல கோரியோகிராஃபி போட்டுருவோம், நல்ல ஒரு லைட்டிங்ஸ் போட்டுருவோம், நல்ல ஒரு புகையெல்லாம் போட்டு விடுவோம். ஏங்க அப்படி பண்ணணும்? அப்போ தான் யூத்தை கவர் பண்ண முடியும். யூத்ஸ் அதை தான் விரும்புகிறாங்க. மீட்டிங் யூத்து பிடிக்கிறதுக்காக இல்லை, கர்த்தரை பிடிக்கிறதுக்காக. கர்த்தருக்கு மீட்டிங் பிடிச்சா கர்த்தர் ஜனத்திரள் ராஜாவுக்கு மகிமை. அவர் ஜனங்களை திருப்பி கொண்டாந்துருவார் சபைக்கு. இயேசு நினைச்சார்னா அப்படி ஒரு அலை காடை அடித்து கொண்டு வந்த மாதிரி ஆத்மாக்களை கொண்டாந்து ஒரு அடியில் போட்டுருவார். யோசித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள், கடைசி 2 வசனத்தை. இயேசு ஒரு பிரசங்கம் தான் பண்ணி முடிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. சீரியாங்கிறது தெரியுமா? இஸ்ரேல் இல்ல, இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கிற அடுத்த நாடு. சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது அடுத்த வசனம், கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இத்தனைக்கும் இயேசு கிட்ட ஃபேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்லை, யாரும் அவருடைய மெசேஜ் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணலை, எந்த விதமான ஒரு பேம்ப்ளெட்ஸும் போடலை, எதையும் அப்லோட் பண்ணல, எதையும் டவுன்லோட் பண்ணலை. அவர் உட்காந்து கலிலேயாவில் பேசுகிறாரு. அந்த பேச்சு கீர்த்தி சீரியாவுக்கும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து இஸ்ரவேல் முழுக்க பிரசித்தமாகி திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். நீ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தால் ஜனங்களை கொண்டு வர வேண்டியது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் உன் பின்னாடி கொண்டு வருவார். யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி நீ மீட்டிங் நடத்தாத, கர்த்தருக்கு பிடிக்கிற மாதிரி மீட்டிங் நடத்து. கர்த்தர் யூத்தை பிடிப்பார். நம்ம நினச்சிக்கிட்டோம் யூத்து இப்படி இருந்தால் தான் சரியாவான்னு. வசனம் சொல்லுது, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால. அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றக்கூடாது. கர்த்தர் ஞானம் கொடுப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ஆண்டவர் எப்படி மீட்டிங் நடத்த சொல்கிறாரோ அப்படி நடத்துங்க. ஆண்டவர் எப்படி ஆராதனை செய்ய சொல்கிறாரோ அப்படி நடத்துங்க. ஒரு ட்ரெண்டு போகும் உலகத்தில். இதுதான் இந்த காலத்துக்கு ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லுவான். இதே ட்ரெண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேற, 50 வருஷத்துக்கு முன்னாடி வேற. 50 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு சினிமா நடிகர் அவனுக்கு பிடிக்கும், அவருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவான். 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற சினிமா நடிகரை பிடிக்கும், அவருக்கு ஏற்ற மாதிரி அவனை மாதிரியே இவனும் பண்ணிட்டு வருவான். இப்போ வேற சினிமா நடிகன் பெரிய புகழில் இருப்பான், அவனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உனக்கும் எனக்கும் மாறாத ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் இயேசு கிறிஸ்து என்கிற ஸ்டைல். அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஸ்டைல். அதுதான் சபை. அவரை மாதிரி தான் சபை இருக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். விசுவாசியா எப்படி ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க நியாயாதிபதிகள் இருக்குது. அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கென்று ஆசாரியனை தெரிந்து கொண்டார்கள். அவனுக்கு மாற்று வஸ்திரம், வெள்ளி பணம் தரேன், என் கூட இருந்தாங்களா? அந்த மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் பிடிக்குதுன்னு சொல்லுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி வரணும்னு சொன்னால் நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, சபையும் பரலோகத்துக்கு போக விட மாட்டீங்க. கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி செய்தி வந்தால் அது உங்களையும் பரலோகத்துக்கு கூட்டு போகும், சபையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அதான் இருக்கணும். நான் தான் சபைக்கு வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுமே ஒழிய எனக்கு ஏற்ற மாதிரி வசனம் மாறாது. நான் தான் சபையில் கொடுக்குற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றணுமே ஒழிய சபை என்ன மாதிரி மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது.
ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சையும் பார்த்துட்டேன், ஒன்று கூட சரியில்லைன்னார். நான் சொன்னேன், நீ சரியில்லை, ஒரே ஒரு சபையில் முதல்ல உட்கார், முதல்ல அங்கே கொடுக்குற செய்தியை கொஞ்சம் வருஷம் கேளு, என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. பையனை மட்டும் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டா 12வது வரைக்கும் அந்த ஸ்கூல்லையே படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு காலேஜில் சேர்த்துட்டா 3 வருஷமாக அங்கேயே படித்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சபை மட்டும் வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டே வந்துட்டுருப்பீங்க. இங்கே வந்து உட்காந்து மார்க் போடுறது, இந்த பிரசங்கம் எப்படி இருக்குது, இந்த செய்தி எப்படி இருக்குது, இவர் பாட்டி எப்படி இருக்குது, அவர் எப்படி இருக்கிறாரு. இங்கே சபைக்கு வர்றது மேடையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வரல, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சுய பரிசோதனை பண்ணுறதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போவேனா, நான் ஆண்டவர் வரும்போது அவரை சந்திக்கிறேனா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு தான் சபை. இன்றைக்கி சபையினுடைய நோக்கமே 4 பேருக்கு பிடிக்கிற மாதிரி அலங்காரம். நாம் எப்படி ஆயிட்டோம், ஒரு ஒரு நமக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு வெளிப்படையான ஒரு புகழ் தேவைப்படுது. இந்த சர்ச்சில் நான் மெம்பர், அதில் ஒரு பெருமை. நான் வந்துட்டு இவரை எனக்கு, இந்த ஊழியக்காரர் எனக்கு நல்லா தெரியும், அதில் ஒரு பெருமை. ஒரு சிலருக்கு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தால், மோகன்சி அண்ணன் இந்த ஏரியாவுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவார், அதில் என்ன இருக்குது, அண்ணன் வந்தால் தங்குறாங்க சந்தோஷம். ஆனால் அது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுமா? இல்லை அண்ணன் வருகை வரும்போது கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களா உங்களை? ஊழியக்காரரை தெரிந்து கொள்வது நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் பெருமை வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. எந்த ஊழியக்காரனும் கூட்டு போக முடியாது, நாங்களும் கூட்டு போக முடியாது. பரலோகத்துக்கு போகிற வழி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதை கேட்டு பரலோகத்துக்கு போகிற வழி நீங்கள் தான் செய்யணும். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் பாம்பேயில், அவர் ஃபோன் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன், காரணம் என்னென்னா, அவர் யாராவது அவர்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களெல்லாம் ஃபோன் பண்ணிடுவார். இவரை எனக்கு தெரியும், அவரை தெரியும், ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காரு, உங்களை எனக்கு தெரியும்னு அப்படியான்னு கேட்டார், அதான் அவருக்கு ஒரு ப்ரைஸ் லாட் சொல்லுங்க பாரு. அதில் ஒரு பெருமை. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு அகஸ்டின் அண்ணனை தெரியும், மோகன்சி அண்ணனை தெரியுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? கவனிச்சு கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை தெரிந்தவர்களாக இருக்கணும், தேவனுக்கு உங்களை தெரியணும். அதுதான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும், வேற எதுவும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிக்காவிட்டால் கூட உடனடியாக வஸ்தி தள்ளப்பட்டால் பாருங்க. வஸ்தி ரொம்ப அழகானவளாமா, நல்லா டான்ஸ் ஆடுவலாமா, அவள் போன பிறகு ராஜா அவளை பற்றி வருத்தப்படுறான், ஐயோ வஸ்தியை நினைச்சு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தானு. அப்படி தான் இருந்தா, ஆனால் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, கடைசியில் அவளுடைய அந்த பட்டமே போயிடுச்சு பாருங்க. அப்படி தான் சில காரியங்கள் கர்த்தரை விட்டு நம்மை தூரம் பண்ணோம். சில உலக பிரகாரமான அலங்காரம் கர்த்தரை விட்டு தூரம் பண்ணோம். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள்னு இருக்கு. இன்றைக்கி நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மணவாளனுக்கு காத்திருக்கிற சபையாக இருக்கிறோமா, அல்லது படுத்திருக்கிற சபையாக இருக்கிறோமா? ஒரு வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. தொடர்ந்து வாசிங்க. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அலங்காரம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போனார்கள் இருக்கு. அந்த 1வது வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யம் வீட்டுகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இவங்க எல்லாம் மணவாளனை சந்திக்க தான் போகிறாங்க, எல்லாம் ரெடியாகி போகிறாங்க, அலங்காரம்லாம் இருக்குது பக்கா. ஆனால் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க அது 2 பேர் இருக்கிறாங்க. அவன் எண்ணெயை வச்சுருக்கான், அவன் எண்ணெயை வச்சுக்கல. ஆனால் தாமதித்த போது என்னாச்சு? மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை கொண்டார்கள். இப்போ இயேசு வரும்போது என்ன சொல்கிறார் பாருங்களேன், என்னை கொண்டு வராதவர்களை திட்டுறாரா, அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு மட்டும் நல்லா கவனிங்களேன். இயேசு வரும்போது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் வாசிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால்
விழித்திருங்கள். விழித்திருங்கன்னு சொல்றாரா, எண்ணெய் கொண்டு வாருங்கன்னு சொல்றாரா? இப்போ இயேசுக்கு அங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? எண்ணெய் இல்லாதது அவங்க பிரச்சனை. ஆனால் 2 பேர்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருக்கு. 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அலங்காரம் பண்ணி புத்தி உள்ளவள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறா? தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா தாமதம் ஆயிடுச்சு. தாமதமான உடனே ஒரு நித்திரை ஒன்று வருகிறது, ஒரு மயக்கம் வருகிறது. இனி மணவாளன் வரமாட்டார் என்கிற நித்திரை வருகிறது. ஏன்னா அலங்காரம்லாம் மணவாளன் கேட்ட அலங்காரம் தான். இப்போ என்ன இருக்கு? 21:2 புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். சபை புருஷனுக்கு ஏற்ற அலங்காரத்துக்கு வந்துருச்சு. சபையில் இப்போ பாஸ்டர் சொல்லும் போது சபையில் வந்துட்டு 5 வகையான ஊழியமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, கரெக்ட், பர்ஃபெக்ட். கர்த்தர் வரும்போது சபையினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் குட். பட் நீங்களும் நானும் விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அலங்காரத்தோடு கூட இன்னொன்றும் தேவைப்படுது. இது விழித்திருக்கிற ஒரு அனுபவம். அவள் நித்திரை கொண்டாள்னு இருக்கு 5ஆம் அதிகாரத்தில். இதயம்தான் விழிச்சிருக்குது, ஆள் எப்படி இருக்குது? நித்திரை கொண்டது. இங்கே அவர் வஸ்திரத்தை களைந்து போட்டு தூங்குறார். இங்கே மாயையான அலங்காரம் 17ஆம் அதிகாரத்தில். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அலங்காரமும் பண்ணி இருக்கணும், நித்திரையும் கொள்ளாமல் இருக்கணும். காத்திருக்கிற அனுபவம். எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மொத்தமாக பாருங்கள். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று தான். அன்போடு கொடு, ஆயத்தத்தோடு கொடு, வஸ்திரத்தை அணிந்தவர்களாக அவருக்கேற்ற அலங்காரத்தோடு கூட விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த சபை தான் வருகையில் போகும். இப்போ நம்ம இதில் எதில் குறைவுபடுறோன்னு பார்க்கணும். முதல்ல காத்திருக்கிறவங்களா இருக்கிறோமா? 2வது அவருக்கேற்ற அலங்காரம் பண்ணியிருக்கிறோமா? 3வது விழித்திருக்கிறோமா? சில நேரத்தில் நம்மளை டயர்டாக்கும், ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை உண்மையிலே டயர்டாகும். சில நேரத்தில் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் காலம் தாழ்த்தும் போது, ஒரு தடவை ஊழியத்தை தொடங்கின ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வருஷமும் அதே சபைக்கு போக வேண்டியது வந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷமும் அந்த சபைக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் எனக்குள்ளேயே ஒரு டயர்ட்னஸ் வந்துச்சு. வருஷம் இந்த சபையில் போய் இயேசு வராருன்னு சொல்கிறேன், ஆண்டவரே இந்த வருஷமும் என்ன நினைப்பாங்க? ஒவ்வொரு வருஷம் வராருன்னு சொல்கிறாங்களே, இந்த வருஷமும் வரல அப்படின்னு எதாவது நினைப்பாங்களா அப்படின்னு யோசித்த போது ஆவியானவர் உணர்த்தினார். நீ 3 வருஷம் சொல்கிறதுக்கு யோசிக்கிற, 2000 வருஷமாக சபை அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. 2000 வருஷமாக இது நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக நடக்கும். உன் வேலை சொல்கிறது மட்டும் எத்தனை வருஷம் ஆனால் நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா நாங்கள் ஒரு 18 வருஷமாக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இயேசு வராருன்னு. கண்டிப்பாக வருவார். இந்த தாமதம் உனக்கு நித்திரையை கொண்டாந்துடக்கூடாது, ஒரு டயர்ட்னஸை கொண்டாந்துடக்கூடாது. இப்போ உங்களை கேட்கும்போது தொடர்ச்சியாக வருகை வரதை பற்றி செய்தியெல்லாம் கேட்கும்போது இப்படி தான் சொல்கிறாங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இன்றைக்கி வருகை வரதை பற்றி செய்தி கேட்டோன்னா நாளைக்கு வந்தால் தோற்றுறோம், நாளைக்கு காலையில் வந்துருவார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் எப்படி வந்துருவார் அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் சரி வருவார் பார்த்துக்கலாம், அப்புறம் இப்போ வரமாட்டார் அப்படின்னு ஆகிடுது. திருப்பி அடுத்த வருஷம் வரும்போது இந்த வருஷம் வந்துருவார் போல. அப்புறம் என்ன ஆகுது? இப்படி தான் வருஷம் சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை, எந்த வருஷம் வருவாருன்னு தெரியாது, எந்த மாதம் வருவார்னு தெரியாது, எந்த நாள் வருவார்னு தெரியாது. ஆனால் இயேசு கண்டிப்பாக வருவார். அவர் வருகிற வரைக்கும் நீ இப்படி தான் காத்திருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான மனவாட்டி சுபாவம். ஆண்டவர் தாமதிக்கலை, அவர் ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கவில்லை. அவர் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலை. ஆல்ரெடி டேட் எல்லாம் ஃபிக்ஸாக இருக்குது. நாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம், இன்றைக்கா இருக்கும், இப்போயா இருக்கும், இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் தாமதம், டிலே பண்ணுறாரு. ஆண்டவருக்கு டிலேவே கிடையாது, ஆல்ரெடி டேட் எல்லாம் ஃபிக்ஸட். இது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி நடக்கிற 1000 வருஷம் கழித்து நடக்க போகிற விஷயமும் பரலோகத்தில் ஆல்ரெடி ஃபிக்ஸட். பிதாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரெடி. நம்முடைய வேலை அவர் வருகிற வரைக்கும் காத்திருப்பது. 430 வருஷம் இருண்ட காலம் இருந்துச்சு, மல்கியாலேருந்து மத்திய வரைக்கும். ஜனங்கள் எல்லாரும் அதை தாமதமாக எடுத்து சோர்ந்து போய் இயேசு வரும்போது ஒருத்தம் கூட இல்லை. கடைசியில் யோவான் ஸ்நானகன் வந்து வழியை என்ன பண்ணுறாரு? ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் 2000 வருஷம் ஆகும்போது ஒரு சோர்வு. இப்போ கர்த்தர் வழியை திருப்பி ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சபையை ரெடி பண்ணுகிறார். சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும், காத்திருக்கிற அனுபவத்துக்கு வரணும், அலங்காரத்துக்கு வரணும், விழித்திருக்கிற அனுபவத்துக்கு வரணும். புருஷனுக்கேற்ற அலங்காரம் எனக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வெகு சீக்கிரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். சோர்ந்து போகாதீங்க, படுத்துறாதீங்க,
கால்களை கழுவினேன், வஸ்திரத்தை களைந்தேன், இன்னொரு கூட்டம் நித்திரை அடைந்தது. இந்த லிஸ்ட்டில் எதுலேயும் நம்ம சபை இருக்கக்கூடாது. நம்ம சபை ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக என்று காத்திருக்கிற சபையாக, ஆயத்தப்பட்டு அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு சபையாக, விழித்திருக்கிற சபையாக எப்பொழுது இருக்கணும், அவர் வருகிற வரைக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் நாம் எல்லாம் எழுந்திருப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாம் ஆவியிலே நிறைந்து ஒரு வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக, கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாக, எப்போ ஆண்டவர் வந்தாலும் அவரை சந்திக்க போகிற ஒரு கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். நித்திரை மயக்கம் மட்டும் வந்துடவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் வருகிற நாளாகிலும் நாளிகை ஆகிலும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருக்கிற சபை தான் போகும். ஆயத்தப்பட்டு, புருஷனுக்கேற்ற அலங்காரம், அதுதான் ஆயத்தம். நிறைய பேர் அலங்காரம் பண்ணுறாங்க. வஸ்தியோடைய அலங்காரம் ஒன்று இருந்துச்சு. 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அலங்காரம் இருந்துச்சு. நிறைய அலங்காரம் இருந்துச்சு. ஆனால் புதிய எருசலேம் மட்டும்தான் புருஷனுக்கேற்ற அலங்காரமாக இருந்துச்சு. அப்படித்தான் நம்ம சபை இருக்கணும். சபையில் இருக்கிற எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரமாக இருக்கணும். அது பாடுற பாட்டாக இருக்கட்டும், துதிக்கிற துதியாக இருக்கட்டும், கொடுக்கிற செய்தியாக இருக்கட்டும், எடுக்கப்படுகிற ஆஃபரிங்காக இருக்கட்டும், எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். அத்தனையும் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லைன்னு இருக்கு. ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையை வந்து போடுறாங்க, பணக்காரனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லைன்னு இருக்கு. இதில் பணம் ரெண்டாவது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காணிக்கை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு செய்தி இருக்குது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை இருக்குது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு துதி இருக்குது. சபைக்குள்ளே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என் சபை நான் விரும்புகிறபடி தான் இருக்கணும். ஒரு சர்வாதிகாரி நான் விரும்புகிறபடி, ஏன் நான் போடுற சட்டப்படி தான் ஜனங்கள் நடக்கணும்னு நினைக்கும் போது, சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், நீங்களும் நானும் அவருடைய கையின் கிரியைகள், அவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமே கிடையாது. நீ ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது நீர் எங்களை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நாங்கள் ஏமாத்திரம், நாங்கள் பூமியின் தூளை போல இருக்கிறோம். சிருஷ்டிகரை பார்த்து கேள்வி கேட்பானேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலை பார்க்கிலும் கர்த்தர் விரும்புகிற பலி ஒன்று உண்டோ? இன்னைக்கு கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் அதிகம் எதிர்பார்க்கிறார். சபைக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தர் ரெடி. கர்த்தர் சபைக்கு போதிக்கிறதுக்கு ரெடி. கேட்கறதுக்கு நாம கீழ்ப்படுகிறோமா? கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அத்தனை பட்டணத்தில் பவுல் போய் அவ்வளவு பேசின போது ஜனங்கள் சொன்னார்கள், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், போடா வாயாடி என்று சொன்னார்களாம். அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் பெராயா பட்டணத்தாரோ தெசலோனிக்கேயரோ கர்த்தருடைய வார்த்தையை பெரிதாய் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் நற்குணசாலிகளானார்கள். கர்த்தர் சபைக்கு பேசுவதற்கு ஆவியானவர் தயாராக இருக்கிறார். மந்த காதுகளுக்கு மத்தியிலே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சபையை நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை கர்த்தர் சபையை நேசிக்கல, கைவிட்டிருந்தார்னா கர்த்தர் இங்கே பேச மாட்டார். எருசலேமை கர்த்தர் கைவிட்டார். 2000 வருஷம் கர்த்தர் அவங்ககிட்ட பேசலை. இஸ்ரவேலரை கர்த்தர் கைவிட்டார். 430 வருஷம் கர்த்தர் அவங்ககிட்ட பேசலை. இஸ்ரவேலரை கர்த்தர் கைவிட்டார். 400 வருஷம் எகிப்தில் அவங்ககிட்ட பேசாமல் இருந்தார். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார். இது கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்ட சபையாக இருக்கிறனால தான் கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இல்லைனா கர்த்தருடைய வார்த்தை வராது. கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து சபைக்குள்ளே வருதுன்னா கர்த்தர் சபையை நேசிக்கிறார்னு அர்த்தம், உருவாக்குறார்னு அர்த்தம், அவருக்கு ஏற்ற அலங்காரத்துக்குள்ளே கொண்டு வரார்னு அர்த்தம். நன்றி ஆவியானவரே, நீர் எங்களை உருவாக்குறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு உங்ககிட்ட எந்த வைராக்கியமும் கிடையாதுப்பா. எனக்கு உங்ககிட்ட எதிர்த்து பேசுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கையின் கிரியைகள் ஆண்டவரே. எங்கள் சபை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய அறிவு ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லாத குப்பை ஆண்டவரே. உங்களுடைய அறிவு ஞானம்தான்ப்பா முக்கியம். அதை எங்கள் சபைக்குள்ளே அனுப்புங்க.
ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, என் பிஸ்னஸை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஞானெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களையே நான் நோக்கி பார்க்குறேன். நான் எவ்வளோ பெரிய மோசேவாக இருந்தாலும் கூட உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நிறைய ஐடியா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. இது முதல் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே உலாவுகிறவராய் இருப்பார். உன்னுடைய வீட்டையும் பிஸ்னஸையும் கையிலே கர்த்தர் எடுப்பார். அவர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நீ விதைக்கிற அத்தனையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் உன் புறஜாதியார் உன்னை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நிற்கும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கை விடவே மாட்டார். உன்னை கரம் பிடிச்சதே பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்காக தான். ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாக விட்டு கொடுக்குறேன்ப்பா, என்னை முழுவதும் விட்டு கொடுக்குறேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, தருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, கூடி வந்திருக்கிற எங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஞானம் அறிவெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஞானம் அறிவுங்கிறதாம்பா பொக்கிஷன்னு கொலை சேரில் வாசிக்கிறோம். அந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒளிப்படத்தில் உள்ளதை எடுத்து கொடுங்கப்பா, அந்தகாரத்தில் உள்ளதை எங்களுக்கு எடுத்து கொடுங்க. திறந்த வாசலை எங்களுக்கு வைங்க ஆண்டவரே. கதவுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், தாப்பால்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக போய் கோணநாளவைகளை செவ்வையாக்கி அப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்கிறவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்படிய மகிமையுள்ள கரத்தில் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபை உமக்கு முன்பாக மாசற்ற மணவாட்டியாய், கரை திரையற்ற மணவாட்டியாய், கற்புள்ள கன்னிகையாய், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட சபையாய் நீர் வரும் வரைக்கும் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.